ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இப்போ ஒரு 5 நாவப்பழம் இருக்கீங்களா, விதை நாவப்பழம் 5 நாவப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போ தண்ணி குடிச்சோன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 ஹவரில் சளி பிடிச்சிக்கும், ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சோம். நாம் எதை உள்ளே சாப்பிட்றது உள்ளே போட்டோமோ அது என்ன ஆகுது, ஒரு பாய்சன் மாதிரி ஒரு மாறிட்டு. நாகப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு சக்தி கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அளவுக்கு கொஞ்சம் அமுதம் நஞ்சிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு போனால் தண்ணி குடிக்கிறதுனால தேவையில்லாத நம்ம வயிற்றுக்குள்ளே பார்த்தோன்னா ஆகுது, நமக்கு சளி பிடிச்சின்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதேமாதிரி தான் ஆன்மீகத்துலேயும் தேவையில்லாத விஷயம் நம்ம காதில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே கெட்டதாக தான் நடக்கும். அப்போ எப்பவுமே நம்ம காதில் எதை போடணும்னா நல்ல விஷயம் மட்டும்தான் நம்ம காதில் போடணும். தேவையில்லாமல் கெட்ட விஷயங்களும் காதில் போடவே கூடாது. அதனால் எப்பயுமே காது கொடுத்து நல்ல விஷயம் மட்டும் கேளுங்க, நல்ல விஷயம் மட்டும் பேசுங்க, நல்ல விஷயம் மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நல்லதாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நல்லதை பாருங்கள், நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க, நல்லவர் கூட பழகுங்க, நீங்கள் நல்லது செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும். அதுவே உங்கள் வயிற்றுக்குள்ளே எதை போட்டாலும் நல்ல உணவுகளே போடுங்க. போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க, விழிப்புணர்வோடு இருங்க. இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்லாமா வேணாமா, ஒத்துக்கணுமா ஒத்துக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.